ஒரு சீனியர் சிட்டிசன் வந்துட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. ரைட் சைட் பெயினோட வந்துட்டு இருந்தாங்க. வாமிட்டிங் சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. உள்ளார போய் பார்க்கும்போது எங்களுக்கு 150 கல் மேலே உள்ளார இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் ஒரு வித்தியாசமான ஒரு சர்ஜரி பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் உங்கள் மருத்துவர் ராஜா, குழந்தைகள் மற்றும் பெரியவைகளுக்கான சிறுதுளை அறுவை சிகிச்சை நிபுணர் பிவெல் ஹாஸ்பிட்டல், புதுச்சேரி. இந்த வீடியோவிலே நான் பித்தப்பை கல் பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் அந்த வித்தியாசமான சர்ஜரின்னு ஒன்று சொன்னேன்ல, அதுவும் பித்தப்பைக்கான சர்ஜரி தான். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பித்தப்பைக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நம்ம பிவெல் ஹாஸ்பிட்டலோட யூடியூப் பேஜில் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் போய் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் அதே பித்தப்பையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் என்னென்னா, ஒரு சீனியர் சிட்டிசன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. ஒரு ரைட் சைட் பெயினோட இருந்தாங்க. வாமிட்டிங் சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பித்தப்பையில் நிறைய கல் இருந்துச்சு அப்படின்றது தான் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பித்தப்பை கல் இருக்கும்போது யாருக்கு ஆப்ரேட் பண்ணோம், யாருக்கு ஆப்ரேட் பண்ண வேணான்றதை நம்ம அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன். யூஸ்வலாக பார்த்தோன்னா பித்தப்பை கல் பார்த்தோன்னா அந்த கல்லுனால எதுவும் தொந்தரவு இல்லை. கல் சைஸ் 1.5 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது. இல்லை பார்த்தோன்னா சிங்கிள் ஸ்டோன் ஒரே ஒரு கல் தான் இருக்குன்னா யூஸ்வலாக நம்ம அதுக்கு ஆப்ரேட் பண்ண தேவையில்லை. ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். பட் சப்போஸ் இந்த க்ரைட்டீரியா இல்லாமல் கல் நிறைய இருக்குது, இல்லை கல்லுனால எனக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்கு, எனக்கு வலி இருக்குது, இதில் அதனால் வாந்தி இருக்குன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த பேஷண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லுனால அவங்களுக்கு வாமிட்டிங் இருந்துச்சு, பெயின் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. அவங்க ஒரு 6 to 8 months இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேனில் பார்த்ததுக்கும் கல் நிறைய இருந்துச்சுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஆப்ரேஷனுக்காக உள்ளார போகணும். ஸோ சர்ப்ரைசிங்காக நம்ம ஆப்ரேஷன் உள்ளார போகும்போது பார்த்தோன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பர்சன் இருக்கீங்க, நிறைய பேர் கூட நீங்கள் பழகுறீங்க, பேசுகிறீங்க. இப்போ உங்கள் சொந்தக்காரங்களுக்கே நிறைய பேருக்கு எனக்கு கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கேனில் நான் கல் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன். இப்போ நார்மலாக எத்தனை கல் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒரு கல்லுன்னு சொல்லுவாங்க, சில பேர் எனக்கு 3 கல் இருக்குது, 4 கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்ப்ரைசிங்காக நாங்கள் இந்த கேஸில் ஆப்ரேட் பண்ணும்போது உள்ளார போய் பார்க்கும்போது எங்களுக்கு 150 கல் மேலே உள்ளார இருந்துச்சு. ஸோ வி ஆர் ஆல்சோ சர்ப்ரைஸ்டு. பட் ஆனால் இதை ஆப்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். பேஷண்ட்டும் நல்லா இருக்காங்க. 150 கல் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. பித்தப்பை சைஸ் எவ்வளோ இருக்கும், அதில் இவ்வளோ கல் இருக்குமான்றதே நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதை பற்றி ஏன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னா, இது ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன். முக்கியமாக ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்கள அது ஒரு கல்லாக இருக்கும்போதே ஆப்ரேட் பண்ணியிருக்கலாம், 2 கல்லாக இருக்கும்போதே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு 150 கல்லுக்கு மேலே போகிற வரைக்கும் அவங்களுக்கு பெயின், வலி எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி ஏன்னா சர்ஜரி மேலே இருக்க பயம். ஸோ சர்ஜரி பண்ணால் ஏதாவது தொந்தரவு வருமான்ற பயத்தினால அவங்க விட்டு இவ்வளோ கல்லை சேர்ந்து ஒரு காம்ப்ளிகேஷனோடு அவங்க ப்ரெசென்ட் ஆனாங்க. ஸோ அப்படி நீங்கள் யாரும் காம்ப்ளிகேஷன் லெவல் வரைக்கும் போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த அவேர்னஸ் வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக கல் ஒரு கல்லுக்கு மேலே போனாலே, இல்லை அந்த கல்லுனால ஒரு கல்லாக இருந்தாலும் அதனால் எனக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா லேப்ரோஸ்கோப்பின்னு நமக்கு வந்துருச்சு. சிறுதுளை அறுவை சிகிச்சை முறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக கீரல் போட்டு 5 மில்லிமீட்டர் கீரல், 3 மில்லிமீட்டர் கீரல் போட்டு உள்ளார போயிட்டு இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் சொல்லலாம். இவ்வளோ கல்லையும் நம்ம அதே லேப்ரோஸ்கோப்பி மூலயமா பண்ணி சாதனை பண்ணியிருக்கோம் இங்கே. இப்போ இந்த பேஷண்ட் மாதிரி நீங்கள் 150 கல் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? யூஸ்வலாக 2 கல் 3 கல் இருக்குது, இல்லை அதனால் எனக்கு சிம்டம்ஸ் இருக்குது, அதனால் எனக்கு வலி வருது, வாந்தி வருதுன்னா அப்போவே ஆப்ரேட் பண்ணிக்கிறது தான் நல்லது. நான் ஓகே, இந்த பேஷண்ட் 150 கல் வரைக்கும் தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்க, எனக்கு இப்போ 2 தான் இருக்குது, நான் கொஞ்சமாக கல்லை வளர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் 150 கல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கல் அதிகமாகவும் காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாகவும், சர்ஜரியும் டிஃபிகல்ட் ஆகும். ஸோ அப்போ உங்களுடைய சர்ஜரிக்கு அப்புறம் அதனால் வர பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும். அதனால் கல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லோக்கல் டாக்டர்ஸை டக்குன்னு போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கான கரெக்டான லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள். சரி, இந்த கல்லெலாம் எனக்கு வராமல் இருக்கணும். இப்போ எனக்கு கல்லே இல்லை, நான் எதுக்கோ போய் ஸ்கேன் எடுக்கிறேன், எனக்கு பித்தப்பையில் கல்லுலாம் இல்லை, ஆனால் எனக்கு கல் வந்துருமா, வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தோன்னா டயட்டு, குட் எக்ஸசைஸு, நல்ல ஹைட்ரேஷன்.
அதாவது இப்போ பித்தப்பை கல் வந்துட்டு ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கனாலே இந்த தண்ணிக்கும் கொழுப்புக்கான இல்லை பேலன்ஸ் மிஸ் ஆகும்போது தான் வரது, அதான் கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னும் போது பார்த்தோன்னா நம்ம ரத்தத்தில் வந்து கொழுப்பு அளவுகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டயட் நல்லா ஃபாலோ பண்ணணும். ரொம்ப கொழுப்பான ஐட்டங்கள் நிறைய சாப்பிடக்கூடாது, நிறைய ஃபைபர் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கணும், நல்ல எக்ஸசைஸ் இருக்கணும், உடற்பயிற்சி நல்லா இருக்கணும். ஸோ அதே டைமில் வந்துட்டு வாட்டர் கண்டென்ட், இப்போ வந்துட்டு வெயில் காலத்தில் இருக்கும்போது வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டான லெவலில் நம்ம தேவையான அளவு தண்ணி கரெக்டாக குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கற்கல்ல வந்து வராமல் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்ல அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேஸோட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் மருத்துவர் ராஜா, குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர், பீவல் ஹாஸ்பிட்டல், பாண்டிச்சேரி. தேங்க்யூ.